ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மாணவர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த, எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான டாப்பிக்கோட நம்ம இந்த வீடியோவில் வந்திருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா, வரப்போகிற 2026 குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்கான ஒரு டெஸ்ட் பேட்சோட வந்திருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை குரூப் 2 படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்சே உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் ஓகேவா? ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் மெயின்ஸுக்கு அடுத்த பேட்ச் நம்ம போடுவோம். ஸோ இப்போதைக்கு குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கான பேட்சோட நம்ம வந்திருக்கோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த்ஸ்க்கான ஒரு பேட்ச். ஸோ இந்த பேட்சில் நம்ம எப்படிலாம் கொண்டு போக போகிறோம், ஸோ யார் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன டெஸ்ட் இருக்கும், ஸோ எப்படிலாம் கிளாஸஸ் கொடுக்க போகிறோம், ஒரு வாரத்தில் நம்ம எப்படி கிளாஸஸ் எப்படி கொடுப்போம், டெஸ்ட் எப்படி கொடுப்போம், ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது ரெண்டு பேத்துக்குமே, அதாவது நம்மளுடைய ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்மளோட பேட்சில் ஆல்ரெடி டெஸ்ட் 1 பேட்ச் 1ல ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய 1000+ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோவை கம்பல்சரி பாருங்க. அண்ட் அதே மாதிரி புதுசாக நம்மளோட சேனலில் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோவை டீட்டெயில்டாக பாருங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி கொண்டு போக போகிறோம், அதோட ஸ்டடி பிளான் ப்ளஸ் ஜாயினிங் டீட்டெயில்ஸ், எப்படி பேட்சில் ஜாயின் பண்ணணும். ஏன்னா இந்த தடவை நம்ம பேட்சுக்கு ரொம்ப அதிகமான டைமிங் கொடுக்க போகிறது கிடையாது. ஒன்லி ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைம் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அது முடிஞ்சோன்னா டோட்டலாக பேட்சை க்ளோஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய கடைசி பேட்ச். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் குரூப் 4 வரைக்கும் பேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப 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 ரேர். சரிங்களா? ஸோ அதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி நீங்கள் ஒவ்வொரு தேர்வுகளுக்கும் ஒரு 10 மாதங்கள்லேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ அப்போனா தான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம இப்போ போடுறது தான் லாஸ்ட் பேட்சாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் ஃபுல்லாக பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அதாவது காலேஜ் போயிட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கலாம், அதுக்கப்புறம் வெளியூரில் தங்கி படிக்கக்கூடிய ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? உங்கள் எல்லாருக்கும் 100 இல்ல 200% ஆப்ட் ஆகிற மாதிரி தான் நம்ம இந்த பிளானை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஷெடியூலும் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பிளானை பார்த்துடலாம். சரிங்களாப்பா? சரி, ஓகே. இப்ப நியூ ஸ்ட்ராட்டஜி படி தான் நம்ம போறோம். டிஎன்பிஎஸ்சி இப்ப என்ன புது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்களோ, நான் நடந்து முடிஞ்ச குரூப் 4, குரூப் 2 இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ, அத பேஸ் பண்ணி அடுத்த தடவை அவங்க எப்படி கேள்விகள் கேட்டாலும் அதை அடிச்சு நொறுக்கிற மாதிரியான ஒரு பிளான் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ டீட்டெயில்டா வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களாப்பா? சரி, ஓகே. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்ல போறேன். சரிங்களா? வள 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 வளன்னு நான் சொல்ல போறது இல்ல. என்ன வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத சிம்பிளைஸ்டா கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? அதாவது இவ்வளோ இருக்கு, அப்படியே ஒரு 10 பக்கம் இருக்கக்கூடியதை சுருக்கி நம்ம ஒரே பக்கத்தில் நீட் அண்ட் கிளீனாக கொண்டு வந்திருக்கேன். கவனமாக பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், தமிழில் 100 கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது. தமிழை நம்ம எப்படி பிரித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நேற்று ஒரு வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் சிலபஸ் பேஸ்டு டாபிக் எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? அதாவது சிலபஸ்ல என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் வைஸா, இப்போ கலைச்சொற்கள் இருக்கு, பிரித்தெழுதுக இருக்கு, அதுக்கப்புறம் திருக்குறள் இருக்கு, நாலடியார் இருக்கு, நான்மணி கடிகை இருக்கு, அதுக்கப்புறம் எதிர்ச்சொல் இருக்கு, எதிர்ச்சொல் இருக்கு, சொல் பொருள், பொருளும் சொல்லும் பொருளும் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் எடுத்து அந்த டாபிக் நியூ புக்ல எங்கே கவர் ஆகுது, ஓல்டு புக்ல எங்கே கவர் ஆகுது, அப்புறம் அவுட் சோர்ஸ்ல எங்கே கவர் ஆகுது. சரிங்களா? இது நியூ புக், இது ஓல்டு புக். ஓபினா ஓல்டு புக்கு, ஓஎஸ்னா அவுட் சோர்ஸ். சரிங்களா? ஷார்ட் ஃபார்ம்ல போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே அந்த டாபிக்ல உங்களுக்கு எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? உங்கள்கிட்ட புக் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, மெட்டீரியல் நம்மளே கொடுத்துருவோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். சரிங்களா? இப்போ கலைச்சொற்கள் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துட்டீங்கன்னா, அந்த கலைச்சொற்கள் ஸ்கூல்ல நியூ புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகுது, ஓல்டு புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகுது, அவுட் சோர்ஸ்ல எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு டீட்டெயில பக்காவா எடுத்துரும். அதை தவிர்த்து வெளியே எங்கேயுமே கேள்விகள் போக முடியாத அளவுக்கு நான் உங்களுக்கு எடுத்து மெட்டீரியல் உங்க கையில கொடுத்துருவேன். கிளாஸஸும் நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்தது புக் பேக் கொஷின்ஸ். அந்த டாபிக் சம்பந்தப்பட்டு புக்ல எங்கெங்கெல்லாம் கொஷின்ஸ் கவர் ஆகுது, புக் பேக் கொஷின்ஸ் என்ன, அந்த டாபிக் உள்ள புக் பேக் கொஷின்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் நான் வீடியோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். பிடிஎஃப்பும் உங்கள் கையில் கொடுத்துருவேன். சரிங்களா? டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். சரிங்களா? அந்த டாபிக் சம்மந்தப்பட்டு அதான் நான் இங்கே டாபிக் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ அதாவது
எப்படி எடுத்துக்கலாம்? இப்ப வந்து உங்களுக்கு வந்து இத பத்தி குடுக்குறாங்க. இப்ப நாலடியார் பத்தி குடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப நாலடியார் பத்தி டாபிக் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நாலடியார்ல ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க? லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா இப்ப இருக்கக்கூடிய பேட்டர்ன் சம்மந்தப்பட்டு ப்ரீவியஸ் இயர்ல நம்மளுக்கு என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க? பிரித்தெழுதுக, அகரவரிசை, அகரவரிசையில இப்ப டாபிக் வைஸா என்னென்ன கொஸ்டின்லாம் ப்ரீவியஸ் இயர்ல வந்து வந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு டாபிக் வைஸா எடுத்து பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட். அந்த டாபிக்கான டெஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். தமிழ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னா, மொத்தம் நம்ம சிலபஸ் வைஸா, டாபிக் வைஸா வந்து போக போறோம்ப்பா. சரிங்களா? ஒவ்வொரு டாபிக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு அதாவது சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கும் வந்து எடுத்து, நம்ம அந்த டாபிக் நியூ புக், ஓல்டு புக், அவுட் சோர்ஸ் எங்கெங்கெல்லாம் கவர் ஆக போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். 2வதா புக் பேக் கொஸ்டின் பார்க்குறோம். 3வதா ப்ரீவியஸ் இயர்ல அந்த டாபிக்லேருந்து என்னென்ன கேள்விகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் வீடியோவா எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிஎஃபா எடுத்து உங்க கையிலயும் வந்து குடுத்துருவேன். சரிங்களா? ஸோ 2மே வந்து குடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட். அதுக்கப்புறம் அந்த டாபிக்ல டெஸ்ட். ஓகேவா? அந்த டாபிக் எவ்வளோ தூரம் நம்ம ஆழமா எவ்வளோ டீப்பா பார்க்குறோம் பாருங்க. நம்ம இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் ஷாலோவா தான் படிப்போம். நம்ம அதிகமா படிப்போம். ஆனா ஆழமா படிக்க மாட்டோம். ஆனா இனிமே ஒரு டாபிக் எடுத்தோம்னா, அந்த டாபிக்கான முழு எக்ஸ்ப்ளனேஷன், புக் பேக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கான டெஸ்ட் இப்படிதான் வந்து நம்ம வந்து போக போறோம். சரிங்களா? ஸோ இப்படிதான் தமிழ வந்து நம்ம குடுக்க போறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது மேத்ஸ் பாருங்க. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் டாபிக் வைஸா டெய்லி கிளாஸஸ். சரிங்களா? அதாவது இப்ப டைம் அண்ட் ஒர்க், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஒவ்வொரு வாரம் வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது, அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸும் வந்து நம்ம நடத்திருவோம். எல்லா மாடலும் வந்து நடத்துவோம். ஸோ அது வந்து ஸ்கூல் புக் சம்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ். இது 3 ஏரியால இருந்து கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸும் நடத்துவோம். அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கும் வந்து குடுக்க போறோம். சரிங்களா? ஸோ அதனால மேத்ஸ பத்தி உங்களுக்கு ஒரு துளி கூட பயம் வேணாம். பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும், "சார் எனக்கு மேத்ஸே வராது சார். எனக்கு மேத்ஸ்னாலே எனக்கு பயம் சார். மேத்ஸ பார்த்தாலே எனக்கு நடுங்குது சார். மேத்ஸ் மட்டும் தான் சார் என் பிரச்சனை." அப்படிங்கிறவங்களுக்கு நம்மளோட கிளாஸஸ் வந்து தெள்ள தெளிவா இருக்கும். சரிங்களா? ஷார்ட்கட்ல தான் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து குடுப்போம். கண்டிப்பா வரக்கூடிய கேள்விகள், ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், இதுவரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க, இப்படி எல்லாத்தையும் டோட்டலா அனலைஸ் பண்ணி தான் இந்த வாட்டி கொஸ்டின்ஸோட வந்து நம்ம வரப்போறோம். சரிங்களா? ஸோ இந்த டாபிக் வைஸ் கிளாஸஸ்ல உங்களுக்கு ஸ்கூல் புக் சம்ஸ், ப்ரீவியஸ் இயர் சம்ஸ், அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிருவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சரிங்களா? இம்பார்ட்டனா அதாவது இந்த டாபிக்லயே வந்து இப்ப டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு வந்து ஒரு டாபிக் இருக்கு. எல்சிஎம்னு ஒரு டாபிக் இருக்கு. சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா, இப்ப சிம்பிளிஃபிகேஷன்ல டாப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 500 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முக்கியமா எடுத்து, அதுல வந்து எதெல்லாம் அதிகமா ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, எதெல்லாம் வந்து எப்பயாவது தான் கேட்டிருக்காங்க. ஆனா எப்பயாவது கேட்கும்போதும் அது கஷ்டமா இருக்கு, ட்விஸ்டடா இருக்கு, ட்ரிக்கியா இருக்கு. அந்த மாரியான கொஸ்டின்ஸ மட்டும் தனியா எடுத்து நம்ம யூனிட் வைஸா பார்ப்போம். யூனிட் வைஸ்னா என்ன? அதுதான். அதாவது எல்சிஎம், ஹெச்சிஎஃப் அது ஒரு யூனிட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அது ஒரு யூனிட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அது ஒரு யூனிட். இப்படி ஒவ்வொன்னையுமே வந்து நம்ம ஒரு யூனிட்டா வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது டாபிக் வைஸா டெஸ்ட். ஒவ்வொரு டாபிக்கும் வந்து டெஸ்ட் இருக்கும். இப்ப எல்சிஎம்னா அதுக்கு எல்சிஎம், ஹெச்சிஎஃப்னா அதுக்கு ஒரு டெஸ்ட். ஒரு 25 கொஸ்டின், 30 கொஸ்டின் அப்படின்னு அதுலேருந்து நம்ம சம்ஸ் எடுத்து அதுக்கான டெஸ்ட் வந்து குடுப்போம். சரிங்களா? ஸோ இப்படி ஒவ்வொரு டாபிக்கும் வந்து நம்ம டெஸ்ட். ஓகேவா? ஸோ அப்ப மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு டாபிக் எடுத்தோம்னா அந்த டாபிக்கான கிளாஸஸ், ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அவுட் சோர்ஸ் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட்டா கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது அ எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கவர் பண்ணுவோம். இருந்தாலும் இந்த இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின தனியா வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கான கிளாஸஸும் குடுத்து, உங்களுக்கு பிடிஎஃப்பும் வந்து குடுப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம கிளாஸஸ் குடுப்போம்ப்பா. வீடியோ கிளாஸஸ் தான் வந்து உங்களுக்கு குடுப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு டாபிக் பேஸ்டு லெசன் எக்ஸ்ப்ளனேஷன். அது என்ன சார் டாபிக் பேஸ்டு லெசன் எக்ஸ்ப்ளனேஷன்னா, சிலபஸ்ல எப்படி டாபிக் வைஸா குடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர்ல தான் போவோம். ஆனா டாபிக் வைஸா அதாவது சிலபஸ் டாபிக் வைஸா இல்லாம அதுல என்னென்ன லெசன்ஸ் கவர் ஆகுது. இப்ப ஐஎன்எம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஐஎன்எம்ல சிலபஸ் டாபிக் வந்து ஒரு 10 டாபிக் அவங்க குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 10 டாபிக் வைஸா போகாம, இப்ப தமிழ்ல எப்படி தமிழ்ல பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கலைச்சொற்கள், வேர்ச்சொற்கள் இதெல்லாம் டாபிக். அந்த டாபிக் வைஸா நம்ம படிக்கிறோம். ஆனா ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும், இப்ப வந்து இப்ப ஐஎன்எம் அப்படிங்கிற டாபிக் இல்ல ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற டாபிக்ல ஒரு 10 டாபிக் வந்து சிலபஸ்ல குடுத்துருக்காங்கன்னா, அந்த 10 டாபிக் புக்ல எங்கெங்கலாம் லெசன்ல எங்கெங்கலாம் கவர் ஆகுது அப்படின்னு அந்த லெசன் வைஸா வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? அந்த லெசனுக்கான எக்ஸ்ப்ளனேஷனா பார்ப்போம். ஒவ்வொரு டாபிக்லயும் வந்து இப்ப ஏன்னா ஒரு டாபிக்குள்ள 4 லெசன் வந்து கவர் ஆகும். ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு டாபிக்குள்ள 3 லெசன், 4 லெசன், 2 லெசன், 5 லெசன் இப்படி கவர் ஆகும். அப்ப அந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல என்னென்ன லெசன் 4 லெசன் கவர் ஆகுதா, அப்போ ஒவ்வொரு லெசனுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன். இங்க தான் மெயினான விஷயமே.
தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமான கிளாஸஸ் குடுக்க போறோம். சரிங்களா? இது ஆல்ரெடி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ தமிழ் மீடியம்க்கும் சரி, இங்கிலீஷ் மீடியம்க்கும் சரி, நீங்க 2 பேருமே இந்த பேட்ஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? கொஸ்டின்ஸும் பைலிங்குவல்ல தான் இருக்கும். ஜிஎஸ் கிளாஸஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தமிழ் மீடியம் கிளாஸஸும் குடுத்துருவோம். இங்கிலீஷ் மீடியம் கிளாஸஸும் குடுத்துருவோம். மெட்டீரியலும் அப்படிதான். சரிங்களா? கீழ குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? புக் சோர்ஸ் பிளஸ் அவுட் சோர்ஸ் 2யும் கலந்து தான் நம்ம கிளாஸஸ் நடத்துவோம். அண்ட் அதோட மெட்டீரியலும் நம்மளுக்கு பேட்ஜ் சேனல்ல உங்களுக்கு போட்டுருவோம். டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு போட்டுருவோம். சரிங்களா? ஸோ அடுத்து 3வது பாருங்க, புக் பேக் கொஸ்டின்ஸ். அதே மாரி ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின். ஏன்னா ரொம்ப முக்கியம்ப்பா. புக் பேக் கொஸ்டின்ஸ்லேருந்து நம்மளுக்கு அதிகமான கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால புக் பேக் கொஸ்டின்ஸை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அந்த டாபிக் வைஸா இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்குள்ள ஒரு 3 லெசன் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். 3 லெசன் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அப்ப அந்த 3 லெசன்ல என்னென்ன புக் பேக் வருதோ, அத ஒவ்வொரு லெசன் வைஸா நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? லெசன் வைஸா பார்த்து முடிச்சுட்டு, அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற அந்த டாபிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்த டாபிக்ல என்னென்ன கேள்விகள்லாம் இதுவரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டோட்டலா வந்து எடுத்து அத மட்டும் பார்ப்போம். சரிங்களா? இது ஒவ்வொரு டாபிக்கும் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சரிங்களா? அடுத்தது ஸ்டாட்டிக் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகேயை பொறுத்த வரைக்கும் அதுவும் உங்களுக்கு தமிழ் மீடியமும் வந்துரும், இங்கிலீஷ் மீடியமும் வந்து வந்துரும். சரிங்களா? அதுக்கப்புறம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ இனிமே வந்து நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குடுக்க போறோம். ஸோ அது நம்ம நேத்து வீடியோலயுமே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து உங்களுக்கு தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் 2லயுமே வந்து இருக்கும். மேக்ஸிமம் நான் 2லயுமே வந்து வீடியோ வந்து நான் போட பார்க்குறேன். சரிங்களா? சப்போஸ் அப்படி வீடியோ போட முடியலன்னா, நான் உங்களுக்கு டெய்லி பிடிஎஃபா வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்துர்றேன். சரிங்களா? மெட்டீரியலா உங்களுக்கு ரெடி பண்ணி நான் குடுத்துர்றேன். சரிங்களா? அதே மாரி இந்த ஸ்டாட்டிக்ஸ் ஜிகேக்கும் கிளாஸ் வீடியோஸ் போடுவோம் அண்ட் மெட்டீரியல் வீடியோவும் உங்களுக்கு டெலகிராம் சேனல்ல போட்டு விடுவோம். சரிங்களா? ஸோ மெட்டீரியல், டெஸ்ட் இது எல்லாமே வந்து பேட்ஜ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் வரும். மத்தபடி வீடியோஸ் மட்டும் நீங்க யூடியூப்ல வர வீடியோஸ நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ வீக்லி ப்ராசஸ். ஒரு வீக் எப்படி இருக்கும்? இப்ப என்னென்ன பார்க்க போறோங்கிறத பார்த்தாச்சுப்பா. தமிழ்ல இப்படிதான் பிரிச்சு ஆய போறோம். மேக்ஸ பொறுத்தவரைக்கும் இப்படிதான் வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்க்க போறோம். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் ஒரு 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 இடம் விடாம டோட்டலா வந்து பார்க்க போறோம். தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ் இதுதான். ஓகேவா? ஒரு டாபிக் எடுத்தா அத பிரிச்சு மேய்றோம். நேத்து சொன்ன மாரி தான். அதுல எந்த விஷயத்தையுமே வந்து நம்ம மிஸ் பண்ணாம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அடுத்து இப்போ ஒரு வீக்லி ப்ராசஸ். ஒரு வீக் அப்படின்னா அங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னா, எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு ஷெட்யூல் அவுட் ஆகும்பா. சரிங்களா? நைட் வந்து ஒரு 9 மணிக்கு நம்ம ஷெட்யூல் வந்து அவுட் பண்ணுவோம். எவ்ரி மண்டே டூ தர்ஸ்டே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். 4 நாள் வந்து உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் வந்து இருக்கும். சரிங்களா? அது என்னென்ன கிளாஸஸ் இருக்கும்? எத்தனை மணிக்கு கிளாஸஸ் இருக்கும்? அதாவது என்னென்ன தமிழ்ல வந்து எத்தனை டாபிக், மேத்ஸ் எப்படி, ஜிஎஸ் எப்படி, அது எல்லாமே வந்து நான் நாளைக்கு ஷெட்யூல் வீடியோல உங்களுக்கு வந்து தெளிவா சொல்றேன். நாளைக்கு இதே மாரி 7:30 மணி 8 மணிக்கு உங்களுக்கு ஷெட்யூல் வீடியோ வந்து வரும். ஸோ அதுல நான் டீட்டெயிலா வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு என்ன ஓவர்வியூ அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ மண்டே டு தர்ஸ்டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 நாள் வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும். ஃப்ரைடே வந்து ரிவிஷன். ஃப்ரைடே வந்து நீங்க ஃபுல்லா அந்த ஃப்ரைடே டைம் எடுத்துக்கிட்டு நீங்க ஃபுல்லா வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். சாட்டர்டே சனிக்கிழமை காலையில 5 மணிக்கு உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்துரும். சரிங்களா? சனிக்கிழமை காலையில 5 மணிக்கு உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து போட்டு விட்டுருவோம். அடுத்த நாள் ஞாயித்துக்கிழமை சண்டே வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து குடுத்துருவோம். சரிங்களா? சண்டே மதியம் வந்து ஒரு 1 மணி போல ஆன்சர் கீ குடுத்துட்டு, அடுத்த ஒரு 1 ஹவர்லயே வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டுக்கான கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் வந்து போட்டு விட்டுருவோம். மார்க்குக்கும். சரியா? ஏன்னா நம்ம போன தடவை வந்து பேட்ச்ல எப்படின்னா, ஒரு 2 டேஸ், 3 டேஸ் வந்து டைம் குடுத்துருந்தோம். ஆனா அத வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து இத வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால அதெல்லாம் வந்து வேணாம். ஸோ உடனே ஏன்னா நம்ம சனிக்கிழமை காலையில 5 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் குடுத்துடுறோம் இல்லையா? உங்களுக்கு ஞாயித்துக்கிழமை நைட்டு ஒரு ஈவினிங் வந்து ஒரு 7 மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை காலையில 5 மணிக்கு நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் குடுக்குறேன். நீங்க சண்டே சரிங்களா? ஞாயித்துக்கிழமை ஈவினிங் 7 மணி வரைக்கும் டைம் எடுத்துட்டு எனக்கு மார்க்க வந்து அப்லோட் பண்ணிருங்க. சரிங்களா? நான் அத ஒரு 1 மணி நேரத்துல ப்ராசஸ் பண்ணிட்டு நைட் 9 மணிக்கு நைட் 8 மணிக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருவேன். சரிங்களா? ஏன்னா சண்டே வந்து காலையில 1 மணிக்கு நம்ம ஆன்சர் கீ வந்து குடுக்குறோம். ஓகேவா? ஒரு நிமிஷம்ப்பா. 1 மணிக்கு ஆன்சர் கீ குடுக்குறோம். உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு 8 மணிக்கு குடுத்துருவேன். சரிங்களா? இந்த 1 மணிக்கு ஆன்சர் கீ குடுத்தோனே நான் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் வந்து மார்க் ஃபில் பண்றதுக்கு குடுத்துருவேன். டெலகிராம் சேனல்ல. டெஸ்ட் எப்படி நடக்கும்னா, ஓஎம்ஆர்ல வந்து நடக்கும். சரிங்களா? நீங்க வந்து நான் ஒவ்வொரு வீக்கும் வந்து இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் 5 மணிக்கு சாட்டர்டே வந்து போட்டு விட்டுருவேன். அந்த கொஸ்டின் பேப்பர நீங்க டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆருக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிருவேன் குரூப்ல. சரிங்களா? அந்த ஓஎம்ஆர நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஓஎம்ஆர்ல நீங்க கொஸ்டின பார்த்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பேட்ச் 1 ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது எல்லாமே வந்து தெரியும். உங்களுக்கான ப்ராசஸும் வந்து இனிமே இப்படிதான் நடக்கும். இத கரெக்ட்டா வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்ட வந்து நீங்க கொஸ்டின் பேப்பர பார்த்து அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் கீ மறுநாள் குடுப்பேன். அத வச்சு நீங்க ஓன் கரெக்ஷன் நீங்களே கரெக்ஷன் பண்றீங்க. சரிங்களா? ஸோ அப்பதான் உங்களுடைய தப்பு என்ன? உங்களுடைய மிஸ்டேக் என்ன? நீங்க எங்க மிஸ்டேக் விடுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ அதனால
நீங்களே கரெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நான் வந்து உங்களுக்கு ஒரு Google ஃபார்ம் லிங்க் வந்து அனுப்புவேன். சரிங்களா? ஸோ அந்த Google ஃபார்ம் லிங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க டெஸ்ட் எழுதுன மார்க்க வந்து ஃபில் பண்ற மாரியான ஒரு ஆப்ஷன் காட்டும். சரிங்களா? ஸோ உங்களோட மார்க்க நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் அன்னைக்கு நைட் சண்டே அன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு ரேங்க் லிஸ்ட்ட போட்டுட்டு, அன்னைக்கு நைட் 9 மணிக்கு அடுத்த வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் ஷெட்யூல் அடுத்த வார ஷெட்யூலுக்கான வீடியோக்கு வந்து நம்ம போயிருவோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். புரியல அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இல்லைனாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது டெஸ்ட் ப்ராசஸ். என்னென்ன டெஸ்ட் சார் இருக்கு? எப்படி எப்படி டெஸ்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து சர்ப்ரைஸ் டெஸ்ட். அதாவது டாபிக் வைஸ் டெஸ்ட். இப்ப தமிழ்ல ஒரு டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, இப்ப அகரவரிசைங்கிற டாபிக் பார்க்குறோம்னா, அந்த அகரவரிசைங்கிற டாபிக்ல இருந்து மட்டும் கேள்விகள் கேட்டு டெஸ்ட் வைப்போம். சரிங்களா? ஒரு 15 கேள்வி, 20 கேள்வி, 30 கேள்வி அது எத்தனை கேள்வியா வேணாலும் இருக்கலாம். சர்ப்ரைஸ் டெஸ்ட்டா இருக்கும். சரிங்களா? நான் இன்னைக்கு காலையில சொல்லுவேன். இன்னைக்கு காலையில 9 மணிக்கு இல்ல 8 மணிக்கு ஒரு வீடியோ வந்து போடுவேன். இந்த மாரி இன்னைக்கு நைட்டு வந்து சர்ப்ரைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும்பா. அகரவரிசை அப்படிங்கிற டாபிக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். நீங்க வந்து பிரிப்பேர் ஆயிட்டு வந்துரும். ஏற்கனவே நம்ம நடத்தியிருப்போம். சரிங்களா? உடனே நீங்க புதுசா போய் படிக்க போற மாரி இருக்காது. ஏற்கனவே நான் அத வந்து வீடியோவா வந்து கிளாஸஸ் எல்லாமே வந்து வீக்லி கிளாஸஸ்லாம் முடிச்சிருப்பேன். அதுல டெஸ்ட்டும் முடிச்சிருப்பேன். முடிச்சுட்டு சர்ப்ரைஸா இப்ப போன வாரம் நீங்க அகரவரிசை பார்த்து முடிச்சுட்டீங்க, படிச்சுட்டீங்க, கிளாஸஸ் நம்ம குடுத்துட்டோம், மெட்டீரியல் குடுத்துட்டோம், டெஸ்ட்டும் நீங்க முடிச்சுட்டீங்க. இப்ப இந்த வாரம் நான் என்ன பண்ணுவேன், ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட்ன்னு வச்சுடுவேன். போன வாரம் நீங்க படிச்சது, நீங்க புரிஞ்சுகிட்டது, இந்த வாரம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு, உங்களுக்கு மைண்ட்ல நிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படிங்கிற நம்ம மெமரி பவர் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இந்த ஒரு டெஸ்ட். சரிங்களா? ஸோ வந்து அதுக்கப்புறம் 2வது வீக்லி டெஸ்ட். ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய வீக்லி டெஸ்ட். சரிங்களா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 100 கேள்விகள் வந்து கேட்போம். வீக்லி டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் 100 கேள்விகள், 50 கேள்விகள் வந்து தமிழ்ல இருந்து வரும். 15 கேள்விகள் வந்து மேத்ஸ் டாபிக்ல இருந்து வரும். 35 கேள்விகள் வந்து அந்த வாரம் ஜிஎஸ்ல என்னென்ன டாபிக் பார்க்குறோமோ, ஸோ அதுலருந்து வரும். சரிங்களா? ஸோ அடுத்தது ரிவிஷன் டெஸ்ட். ரிவிஷன் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 200 கேள்விகள் கேட்போம். சரிங்களா? ரிவிஷன் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். ஸோ டிஎன்பிஎஸ்சில என்ன மாடல்ல வருதோ, ஸோ அதே மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது மாடல் டெஸ்ட். மாடல் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் இது 100 மார்க்குக்கும் இருக்கும், 25 மார்க்குக்கும் இருக்கும், 50 மார்க்குக்கும் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதாவது 25 மார்க், 75 மார்க்கும் இருக்கும். இந்த மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப தமிழ் ஃபுல் சிலபஸ்லேருந்து வைப்போம். 6த் அதாவது தமிழ் டாபிக் இருக்கு பார்த்தீங்களா? சிலபஸ் வைஸா ஃபுல் டாபிக்கு அந்த தமிழ் மட்டும். ஆனா 100 மார்க்குக்கு தமிழ் மட்டும் வைப்போம். தமிழ் மட்டும் 100 மார்க்குக்கு என்ன ப்ராசஸ்ல டிஎன்பிஎஸ்சி கேட்பேன்னு சொல்லியிருக்காங்களோ. சரிங்களா? இப்ப வந்து இலக்கணத்துல 20 கேள்விகள் கேட்போம். சொல்லகராதியில 20 கேள்விகள் கேட்போம். எழுத்துல 10 கேள்வி. இந்த மாரி அவங்க ஒரு பேட்டர்ன் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதே பேட்டர்ன்ல நம்ம கேட்போம். 100 மார்க்குக்கு தமிழ் மட்டும் கேட்போம். சிங்கிள் சப்ஜெக்ட்டா கேட்போம். தமிழ்னா தமிழ் மட்டும். மேத்ஸ்ல 25 கேள்விகள் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ எதுலேருந்து எத்தன கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காங்களோ, அதே மாரி 25 கேள்விகளுக்கு நம்ம ஒரு டெஸ்ட். ஜிஎஸ்னா ஜிஎஸ்க்கு ஒரு டெஸ்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டடா இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. ரிவிஷன் நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து மாடல் டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்புறம் ஃபுல் மாடல். ஃபுல் மாடல்னா என்ன மாடல்? ஃபுல் மாடல்னா உங்களுக்கு 200 கேள்விகள் கேட்போம். 200 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். அந்த 200 கொஸ்டின்ஸும் டிஎன்பிஎஸ்சில என்ன மெத்தட்ல, என்ன ப்ரொசீஜர்ல அவங்க சிலபஸ்ல குடுத்துருக்காங்களோ, என்ன பேட்டர்ன்ல கேட்பாங்களோ, அதே சேம் பேட்டர்ன்ல, அதே சேம் மெத்தட்ல உங்களுக்கு கேட்போம். 200 கேள்விகள் கேட்போம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் ஃபுல் மாடல் டெஸ்ட். இது வந்து நம்ம ஃபுல்லா நம்ம படிச்சு ரிவிஷன் முடிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 10லிருந்து 15 ஃபுல் மாடல் டெஸ்ட் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். எக்ஸாமுக்கு ஒரு 1 நாள் முன்னாடி வரைக்கும், 2 நாள் முன்னாடி வரைக்கும் எழுதுவீங்க. 200 மார்க்குக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரியே எழுதுவீங்க. சரிங்களா? ஒரு 10 டெஸ்ட், 15 டெஸ்ட் முடிச்சுட்டு, அ இது 10ஓட இன்னும் 11 அப்படின்னு போய் ஈஸியா எழுதிட்டு அடிச்சு தூக்கி போட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அடுத்து வந்து இனிமே நீங்க வந்து டிஎன்பிஎஸ்சி தேடி போக வேண்டியதா இருக்காது. உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் உங்கள தேடி டிஎன்பிஎஸ்சி உங்க வீட்டுக்கு அனுப்பும். சரிங்களா? உங்கள தேடி ஆஃபர் லெட்டர் வந்து வர மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இந்த பேட்ச்ச பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து போய் அவுட் சைட்ல போய் படிக்க முடியாது. நான் வந்து ரொம்ப அதிகமான ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாது. ஒரு அகாடமி போய் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அவங்களுக்கானது தான் இந்த ஒரு பேட்ச். சரிங்களா? இதுல மெயினா நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாரியா உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நான் ஏன் சொல்றேங்கிறத சொல்றேன். ஸோ பொறுமையா பாருங்க. நான் இன்னும் ஜாயினிங் டீட்டெயில்ஸ் சொல்லல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஸ்டடி மெத்தட பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி போறோம்? நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கான கிளாஸஸ் நம்ம ஃபர்ஸ்ட் குடுப்போம். அடுத்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் குடுத்துருவோம். சரிங்களா? அதாவது நியூ புக், ஓல்டு புக், அவுட் சோர்ஸ் எல்லாத்தையுமே கலந்து மெட்டீரியல்ஸ் வந்து குடுத்துருவோம். அடுத்ததா டெஸ்ட். அந்த டாபிக்கான டெஸ்ட். அடுத்ததா அதுக்கான ரேங்க் லிஸ்ட். ஓகேவா? அடுத்ததா 5வதா அதோட அனாலிசிஸ். ஏன்னா அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு டெஸ்ட்ட முடிக்கிறது முக்கியம் இல்ல. அந்த டெஸ்ட்ட முடிச்சதுக்கு அப்புறம், அந்த டெஸ்ட்ல நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம், நம்மளோட ஸ்டேஜ் என்ன, நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து என்னென்ன கேள்விகள் தப்பு பண்ணியிருக்கோம், எதெல்லாம் தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்கோம்,
எதெல்லாம் வந்து தெரியாம தப்பு பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். சரிங்களா? அதுதான் ஒரு டெஸ்ட்டுக்கு ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகேவா? இது புரிஞ்சிருச்சா? அடுத்ததுப்பா 2 வீக் ஷெட்யூல், 1 வீக் ரிவிஷன். அது என்ன சார் 2 வீக் ஷெட்யூல், 1 வீக் ரிவிஷன்னா 2 வாரம் நம்ம படிப்போம். சரிங்களா? இப்ப நான் வந்து இந்த வாரம் ஷெட்யூல் குடுக்குறேன்னு வைங்களேன். இப்ப அடுத்த வாரம் 13 திங்கட்கிழமை ஷெட்யூல் குடுக்குறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் 1 வீக்கு, 2 வீக்கும் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஷெட்யூல் இருக்கும். சரிங்களா? நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். 3வது வாரம் உங்களுக்கான ரிவிஷன். சரிங்களா? இந்த 2 வாரம் நீங்க என்ன படிச்சீங்களோ, அத 3வது வாரம் நீங்க ரிவிஷன் பண்ண போறீங்க. இதே மாரி உங்களுக்கு ரொட்டீனா போய்க்கிட்டே இருக்கும். அடுத்து 4வது வாரம், 5வது வாரம் படிப்பீங்க. அத 6வது வாரம் ரிவிஷன் பண்ணுவீங்க. அடுத்து 7வது வாரம், 8வது வாரம் படிப்பீங்க. அத 9வது வாரம் ரிவிஷன் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பிளானு. 2 வாரத்துக்கு ஒருக்க நம்ம ரிவிஷன் வீக் வச்சிருக்கோம். ஏன் சார் நம்ம இப்படி வச்சிருக்கோம்? ஏன்னா இந்த வாட்டி நம்ம போஸ்டிங்க விடுறதா இல்லவே இல்ல. சரிங்களா? ஸோ உறுதியா நம்ம போஸ்டிங் அடிக்கிறோம். 100க்கு 100% போஸ்டிங் அடிக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ டெப்த்தா பார்க்குறோம், இவ்வளோ ஆழமா பார்க்குறோம், இவ்வளோ தெளிவா வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதனால ஒவ்வொன்னையும் அப்பவே ரிவிஷன் பண்றோம். ரிப்பீட் ரிவிஷன் விடவே கூடாதுங்க இந்த தடவ. சரிங்களா? அதனால 2 வாரம் நம்ம படிக்கிறோம். 3வது வாரம் ரிவிஷன் பண்றோம். 4, 5 படிக்கிறோம். 6வது வாரம் ரிவிஷன் பண்றோம். சரிங்களா? அதனால இதே மாரி ரிப்பீட்டடா ரிவிஷனோட தான் போய்க்கிட்டு இருக்கும். அதே மாரி இப்ப நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்க. சார் என்னால நீங்க 2 வீக் ஷெட்யூல் குடுக்குறீங்க. என்னால அத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல. எனக்கு பெண்டிங் இருக்கு சார். எனக்கு இங்க பெண்டிங் இருக்கு. அந்த பெண்டிங் இருக்கு சார். ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் இந்த 1 வாரம். சரிங்களா? இந்த 2 வாரத்துல உங்கனால ஏதாவது 1, 2 பாடங்கள் படிக்க முடியாம போகலாம். அந்த பாடத்த இந்த 1 வாரத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணிரலாம். சரிங்களா? ஏன்னா இப்ப ஒரு 4 வாரத்துக்கு ஒரு ரிவிஷன் வைக்கிறோம். 1 மாசத்துக்கு ஒரு ரிவிஷன் வைக்கிறோம்னா, அப்ப 4 வாரத்துல நீங்க உங்களுக்கு நெறைய பெண்டிங் ஆயிரும். அதிலேயே பாதி பேர் மனச விட்டுருவீங்க. என்னடா இவ்ளோ பெண்டிங் இருக்கு. இத எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாரி டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 அதே மாரி தான். டார்கெட் 1ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படிப்போம். கிளாஸஸ் வந்து குடுப்போம். நாளைக்கு சிலபஸ் நான் உங்களுக்கு போடும்போது தெரியும். ஸோ சிலபஸ்ல உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் 1 ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஒரு 5 டூ 6 மந்த் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க மட்டும் தான் போறோம். ஃபுல்லா படிப்போம், டெஸ்ட் எழுதுவோம், ரிவிஷன் பண்ணுவோம், டெஸ்ட் எழுதுவோம், படிப்போம், ரிவிஷன் பண்ணுவோம், டெஸ்ட் எழுதுவோம். சரிங்களா? இதான் ப்ராசஸ். அடுத்து டார்கெட் 2வ பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன், மாடல் டெஸ்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன், மாடல் டெஸ்ட் மட்டும். அடுத்து டார்கெட் 3ய பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட். சரிங்களா? ஒரு 10லேருந்து ஒரு 2லேருந்து 3 வாரங்கள் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் மட்டும் தான் எழுதுவோம். அத அனலைஸ் பண்ணுவோம். எங்கெங்க தப்புகள் நடந்திருக்குன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து கைடன்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டார்கெட் 3. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த பிளான்ல தான் வந்து போக போறோம். ஓகேவா? ஸோ இத வந்து நீங்க நாளைக்கு அ ஷெட்யூல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டீட்டெயில்டா வந்து புரிஞ்சிரும். ஓகேவாப்பா? ஸோ கொஞ்சம் வேகமா பேசுறேன் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ சாரி யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா டைமிங் வந்து நெறைய உங்களுக்கு கன்சியூம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நெறைய பேர் வந்து ரொம்ப கம்மியான டைமிங் இருந்தா படிக்கிறதுக்கே யூஸ் பண்றீங்க. நான் அதுல வந்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் இப்படி உங்களுக்கு வேஸ்ட் பண்ணிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? இருந்தாலும் இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறனால, எதையுமே விடாம முடிஞ்ச அளவுக்கு சொல்ல பார்க்குறேன். ஏதாவது 1, 2 விட்டுருச்சு அப்படின்னா, எனக்கு கீழ வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் டீட்டெயிலா வந்து சொல்றேன். சரிங்களா? ஏன்னா வந்து நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நம்மளோட பிளான் எந்த அளவுக்கு கிளியர் கட்டா இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்காக யோசிச்சு, உங்க இடத்துலருந்து யோசிச்சு நம்ம கொண்டு வருவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாரி தான் இந்த தடவையும் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா வந்து இது இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததா நம்ம பேட்ச் டியூரேஷன் ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். இந்த பேட்ச்க்கான டியூரேஷன் அப்படிங்கிறது 10 மாதங்கள்ப்பா. சரிங்களா? 10 மாதம் வந்து இத பார்க்க போறோம். சார் 10 மாதத்துக்கு அப்புறம் குரூப் 4 தள்ளி போகுதுன்னா, அது வரைக்கும். குரூப் 4 வரைக்கும். சரிங்களா? குரூப் 4 வரைக்கும், குரூப் 2 வரைக்கும். சரிங்களா? அடுத்த குரூப் 4, குரூப் 2 நீங்க பிரிப்பேர் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து பேட்ஜ் வந்து குடுப்போம். சரிங்களா? ஸோ அடுத்தது பேட்ஜ் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் நம்ம ₹300 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களாப்பா? ஸோ ரூ. 300 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இத நீங்க மத்த பேட்ஜோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு குடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நம்ம இந்த அளவுக்கு குடுக்குறது அதாவது நம்ம வந்து உங்களுக்கு கிளாஸஸ் குடுக்குறோம். மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி குடுக்குறோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து குடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு, ரிவிஷன் கொஸ்டினு, அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் டெஸ்ட் கொஸ்டினு, அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட் இப்படி எல்லாமே ஏ டூ இசட். நீங்க புக்ஸ் வந்து உங்கள்ட்ட இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி சொன்னது தான். அவுட் சோர்ஸ் புக்லாம் உங்கள்ட்ட இருந்தாலும் நான் அதுக்கான ஒரு தனி வீடியோ வந்து போடுறேன். உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா, நீங்க உங்களால வாங்க முடியும்னா வாங்கி படிங்க. இல்ல சார் என்னால அந்த அளவுக்கு வசதி இல்லன்னா, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் இருக்கேன். சரிங்களா? நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்து குடுக்குறேன். சரிங்களா? என்னென்ன ஏரியால அது கவர் ஆகுதோ சரிங்களா? இப்ப தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்னா, அது வெங்கடேசன் சார் புக்ஸ் இந்த மாரி புக்ஸ்ல வெளியில இருந்து வருது. ஸோ அதுல எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது, என்னென்ன டாபிக்லாம் இருக்கோ, அது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு நான் குடுத்துருவேன். சரிங்களா? ஸோ அதனால எல்லாமே பெர்ஃபெக்ட்டா குடுக்க போறோம். ஸோ இதுக்கு நீங்க வெளியில குறைஞ்சது 2000லேருந்து 3000லேருந்து 1500 வரைக்கும் மினிமமா வந்து சார்ஜ் பண்றாங்கப்பா. சரிங்களா? ஸோ நம்ம வந்து உங்களுடைய
இடத்துலேருந்து நம்ம யோசிச்சு, ஏன்னா நம்ம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப மிடில் கிளாஸாக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய இடத்துலேருந்து யோசிச்சு என்னால் இதுக்கு எவ்வளோ நாளும் வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ டீட்டெயில்டாக வந்து நம்ம கொடுக்க போகிறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மற்ற இடத்துல இந்த மாதிரி கொடுத்து உங்கள்ட்ட எவ்வளோ பே வாங்குறாங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம்னா அது உங்களுடைய இடத்துலேருந்து நம்ம யோசிச்சு தான் சரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னால எவ்வளோ வந்து பே பண்ண முடியும், அவங்களால அஃபோர்டபுளாக எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிச்சிருக்கோமே தவிர, இதில் எங்களுக்கு இவ்வளோ லாபம், இவ்வளோ நட்டம் அந்த மாதிரி நம்ம எதையுமே யோசிக்கல. சரிங்களா? உங்கள் சைட்லேருந்து மட்டும் தான் நான் யோசிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த பேட்ச் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து இன்னைக்கு தான்ப்பா. ஸோ 10/10/2025. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யார் யாரெல்லாம் ஃபாஸ்ட்டாக சேர முடியுமோ சேர்ந்துக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல டிஸ்க்ளைமராக வார்னிங்கா நான் சொல்லிக்கிறேன். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வேகமா இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ண போறோம். ஏற்கனவே நம்மளோட பேட்ச்ல ஒரு 1350 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பேட்ச் 1ல. சரிங்களா? ஸோ அந்த பேட்ச்ல பேலன்ஸ் வந்து ஒரு 600 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதே பேட்சில் சேர்க்க போறதுல உங்களுக்கு தனி டெலகிராம் சேனல் வந்துடும், பேட்ச் வந்துடும், எல்லாமே வந்துடும். ஸோ அதில் தான் வந்து நம்ம உங்களை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த பேட்சில் வந்து நம்ம ஒரு 600 to 700 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான்ப்பா எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலும் நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம ஒரு லிமிடேஷன்ஸோட நம்ம வந்து போக போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால தயவு செஞ்சு யாருக்காவது சேரணுங்கிற விருப்பம் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேகமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பேட்ச் அட்மிஷன் என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா 20ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான டேட்டு தான். நான் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 4 to 5 டேஸ்லேயே வந்து நம்மளுக்கு அந்த நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் டைமே வந்து இந்த நம்பர்ஸை ஒரு 2 டேஸில் வந்து ரீச் பண்ணிட்டோம். 2லேருந்து 3 நாளில் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட பேட்சில் போன டைம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால் நான் இந்த இடத்துல ஒரு ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் விட்டுட்டு சார் நான் வந்து ஜாயின் பண்ண முடியல, நான் இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு லேட்டாக வராதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீங்கள் லேட்டாக வரும்போது நம்ம பேட்ச் வந்து முன்னாடி போயிடுது. ஸோ அப்போ வந்து உங்களால் கண்டினியூ பண்ண முடியல. நீங்கள் வந்து லேக் ஆகுறீங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாட்டி நம்ம அந்த மாதிரி எந்த விதமான டைமிங்கோ அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. ஸோ கட் அண்ட் ரைட்டாக நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா வந்து நம்ம படிக்க போகிறோம். நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைகிறதுக்காக நம்ம ஒரு முயற்சி எடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம யோசிக்கிறது, வைக்கிறது, தயங்குறது, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறது, இப்போ அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாதுங்க. சரிங்களா? நெடுநீர் மருவி சாரிப்பா. நெடுநீர் மறவி மடிதுயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். சரிங்களா? ஸோ மறந்து போறது, அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறது, தூக்கத்துல இருக்கிறது, சோம்பேறித்தனத்துல இருக்கிறது, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில நான் கெட்டு நாசமா போகணும் அப்படின்னு நினைச்சு ஒரு கப்பல்ல ஏறி பயணிக்கிற மாரி, அதுக்கான பாதையில பயணிக்கிற மாரி. சரிங்களா? ஸோ அதனால அந்த தவறுகள செய்யாதீங்க. ஒரு முடிவெடுங்க. நம்ம படிக்க போறோம், நம்ம ஜெயிக்க போறோம் அப்படின்னா, சீக்கிரமா நீங்க ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிருங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம எப்ப ஆரம்பிக்கிறோம்னா, 27ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டடா டேட் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம வந்து தீபாவளிக்கு நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த தீபாவளி வீக்ல உங்களால கண்டிப்பா ஜாயின் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த வீக் வந்து நம்ம டோட்டலா வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீக்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல. ஸோ 27ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 20ஆம் தேதி நம்ம பேட்சை க்ளோஸ் பண்ணிட்டு, தீபாவளி 20ஆம் தேதி. அத முடிச்சுட்டு 21, 22, 23 அந்த ஒரு 1 வீக் வந்து நான் ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நான் உங்களுக்கு குடுக்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? ஒரு அடிப்படையான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அத பத்தி நீங்க கத்துக்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் சரி, ஒவ்வொரு டாபிக்லயும் சரி. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். சரிங்களா? நியூ ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய நியூ டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறணும். சரிங்களா? அதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு கைட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு போகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம 27ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோம். பக்காவா வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே வந்து தயார் பண்ணிருவோம். ரெடி பண்ணிருவோம். கிளாஸஸ் எல்லாமே ரெடி ஆயிரும். ஓகேவா? ஸோ நம்ம படிச்சிருக்கக்கூடிய ஓல்டு பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும், நம்ம பேட்ச்ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் கம்மிங் 13 சரிங்களா? நாளைக்கு மறுநாள் இன்னும் ஒரு 2 டேஸ்ல ஓகேவா? ஸோ 13 வந்து உங்களுக்கு பிளான் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நாளைக்கு ஷெட்யூல்ல வந்து நான் எல்லாமே வந்து டீட்டெயிலா உங்களுக்கு வந்து சொல்றேன். சரிங்களாப்பா? ஸோ பேமெண்ட் டீட்டெயில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எதுலேருந்து வேணாலும் பே பண்ணலாம். இந்த நம்பர கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்கப்பா. 9600324269 அப்படிங்கிற நம்பர். சரிங்களா? ஸோ கோகுல கிருஷ்ணன் அப்படிங்கிற பேர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிதாங்க பேர் வரும். ஸோ 96003242 அப்படி 69 இப்படி இந்த நம்பர வந்து நோட் பண்ணி இந்த நம்பருக்கு
ஒண்ணு ஜிபே பண்ணுங்க, இல்ல ஃபோன்பே பண்ணுங்க, இல்ல பேடிஎம் பண்ணுங்க. சரிங்களா? ₹300 பேடிஎம் பண்ணிட்டு தெளிவா கேளுங்க. இதான் ரொம்ப முக்கியம். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். ப்ளூ கலர்ல இருக்கிற நம்பருக்கு அனுப்பணும். நல்லா கேட்டுக்கோங்க. ரெட் கலர்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு பேமெண்ட் அனுப்பிட்டு, ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட்ட அனுப்பணும். வாட்ஸ்அப்ல சரிங்களா? இந்த நம்பருக்கு நீங்க பேமெண்ட் அனுப்பக்கூடாது. கீழ நான் குடுத்திருக்கிற 944 ப்ளூ கலர் நம்பருக்கு பேமெண்ட் அனுப்பக்கூடாது. தெளிவா கேட்டுக்கோங்க. ரெட் கலர்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க பேமெண்ட் அனுப்பிட்டு, ப்ளூ கலர்ல நான் குடுத்திருக்கக்கூடிய 9445085855 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட்ட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கியூஆர். ஸோ இந்த கியூஆர அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணுங்க. இதுல மேக்ஸிமம் பேமெண்ட் வந்து போயிரும். ஸோ ஏன்னா வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் ஒரே டயத்துல இப்ப பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு சில நேரங்கள் ஸ்ட்ரக் ஆகும், லேக் ஆகும். கொஞ்சம் பேமெண்ட் போகாது. அதாவது உங்க பேமெண்ட் ஸ்ட்ரக் ஆகாது. எனக்கு பேமெண்ட்டே வந்து வராது. சரிங்களா? அது உங்களுக்கே காட்டும். சரிங்களா? அப்படி எதுவும் வந்து உங்களுக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா, எனக்கு வந்து நீங்க WhatsAppல மெசேஜ் பண்ணலாம். அந்த நம்பர்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து டீட்டெயில். இது வந்து WhatsApp நம்பர். இது வந்து கியூஆர் கோட். ஓகேவா? ஸோ இது நம்மளுடைய பிசினஸ் அக்கவுண்ட் கியூஆர் கோட். இத கூட நீங்க ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். இதுல கம்பல்சரி உங்களுக்கு பேமெண்ட் வந்து சென்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இத வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2ஆம் பட்சத்துக்கு இந்த கியூஆர வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இது எதுலயுமே வந்து உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் ஆகல. அதிகமான லிமிட் வந்து வந்துருச்சு. ஏன்னா லிமிட் ரீச்டுன்னு வரும்பா. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு உடனே வந்து ஒரே டயத்துல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லிமிட் முடிஞ்சிருச்சுன்னா, லிமிட் ரீச்டுன்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வேற எதுவும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு குடுக்குறேன். சரிங்களா? சரி ஓகேப்பா. ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து ப்ராசஸ். நான் ஃபைனலா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என்ன நம்பக்கூடியவர்கள் என்னை நம்பி என் கூட பயணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி கிங்டத்த நம்பலாம். டிஎன்பிஎஸ்சி கிங்டத்தோட பயணிக்கலாம்னு நெனைக்கிறவங்க நம்மளோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதாவது ஒரே ஒரு உறுதி மட்டும் தான். மன உறுதி என்னன்னா, நான் போஸ்டிங் இந்த வருஷம் வாங்கியே ஆவேன். அவ்வளோதான். வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல. வாங்கலேனா, இது இல்லேனா, அது இல்லேனா, இப்படி நடந்துருச்சுனா, அப்படி நடந்துருச்சுனா, கொஸ்டின் இப்படி வந்துருச்சுனா, அப்படி வந்துருச்சுனா, அந்த பேச்சே கிடையாது. போஸ்டிங் வாங்குறோம். அவ்வளோதான். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அடிக்கிற மாரி உங்கள தயார் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிங்களா? ஸோ உங்கள போஸ்டிங் வாங்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. டிஎன்பிஎஸ்சியினுடைய பொறுப்பு. டிஎன்பிஎஸ்சி கிங்டம்னுடைய பொறுப்பு. கண்டிப்பா அது நடந்தே தீரும். நடத்தியே காட்டுவோம். சரிங்களா? ஸோ அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க. ஸோ பேமெண்ட்ட பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்பிச்சு விடுங்க. ஸோ நாளைக்கு நான் ஷெட்யூல் வீடியோவோட வரப்போறேன். ஸோ நாளையிலேருந்து நம்மளோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இன்னைக்கே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ராசஸ வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? சரி ஓகே. தேங்க் யூ. ஸோ ஆல் த பெஸ்ட். வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட்ல வந்து கேளுங்க. எதுவும் வந்து விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து அப்டேட் பண்றேன். ஏன்னா நெறைய ஸ்டூடண்ட்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சார் பேட்ஜ் டீடைல் சொல்லுங்க. நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். என்ன பேமெண்ட் என்ன? எனக்கு வந்து எப்படி பண்ணணும்? எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோவா ஃபர்ஸ்ட் குடுத்துருவோம். ஸோ அவங்க என்னங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து குடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இதுல வந்து வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க போறோம். ஸோ தயவு செஞ்சு யாரெல்லாம் சேரணும்னு நினைக்கிறீங்களோ, தயவு செஞ்சு சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. 10 நாள் ஜாயினிங் டைம் வந்து குடுத்துருக்கேன். மேக்ஸிமம் 5 நாளைக்குள்ள முடிஞ்சிரும். சரிங்களா? சரி ஓகே. தேங்க் யூப்பா. ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லபடியா படிங்க. ஸோ WhatsAppல பேமெண்ட் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து பேசலாம். தேங்க் யூப்பா.